திருப்பாடல்கள் 12. ஆண்டவரே காத்தருளும். ஏனெனில் உலகில் இறை அன்பர்கள் அற்று போயினர். மானிடருள் மேலியார் மறைந்து போயினர். ஒருவர் அறுத்து பாடிடப்பை பேசுகின்றனர். தேனொழுகும் இதனால் இருமனதோடு பேசுகின்றன. தேனொழுக பேசும் எல்லா உறுதிகளையும் ஆண்டவரின் துண்டித்து விடுவீராக. பெருமை அடித்துக் கொள்ளும் நாவை அடித்து விடுவீராக. எங்கள் நாவன்மை, எங்கள் வலிமை, எங்கள் பேச்சு தன்னை, எங்கள் பக்கத்துணை, எங்களுக்கு தலைவர் வேறு யார் என்று சொல்பவரை ஒழித்து விடுவீராக. எளியவனின் புறமடியும் வலியவனின் பெருமற்றையும் கேட்டு இப்போதே எனக்கு வருகின்றேன். அவர்கள் எண்ணுகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் வாக்குறுதிகள் களப்பற்ற வாக்குறுதிகள். மண்ணுலையில் தூய்மையாக்கப்பட்ட வெள்ளி போன்றவை, ஏழுமடை பிடமிடப்பட்டவை. ஆண்டவரின் நீர் எம்மை காத்தருளும். இத்தகைய தலைமுறை இடமிருந்து எம்மை என்றும் காப்பாற்றும். பொல்லான் எம்மருங்கும் உள்ளாம் அணுகின்றன. மாநிலையில் பொல்லாப்பை ஓங்கி நிற்கின்றது. திருப்பாடல்கள் 133. சகோதரர் அன்பின் சிறப்பு. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனை நன்றி, எத்தனை இனியது. அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட நறுமணம் தைலம். அவருடைய தானி என்று வணிகொழியோர் தம் அங்கியின் விளைவை நடைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பணி சீயோன் மலையின் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். அது அங்கிருந்து என்றும் உள்ள வாழ்வெனும் ஆசுதனை ஆண்டவர் கொடுத்தருள்வார். ஆமென். 31. பணிவு மிகு மன்றாட்டு. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சிய அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் அமைதியும் நினைவும் கொண்டுள்ளது. இஸ்ரேல் என்னகத்தை அமைத்துள்ளது. இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆமென். திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்களின் மீது அவர் என்னை இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு தொட்டு அழைப்பார். தம் பெயருக்கு ஏற்ப அவர் என்னை நீதி வழி நடத்திடுவார். நான் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கை நடக்க நேர்ந்தாலும் நீடிருப்பதால் எட்டித்திருக்கும் பஞ்சியேன். என் எதிரியின் கண் முன்னே எனக்கொரு விடுதியை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையிலே நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வருகின்றது. நன்றி. திருப்பாடல் 67. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீ மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் கடனை ஈந்து. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி
திருப்பாடல் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் என்றாதவரை பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவர் உம்மை காக்கின்றார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். அவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவரும் உம்மை நன்றி. ஆமென். பாலரின் ஆவினிலும் குழந்தைகளின் மனதிலும் வலிமையை ஊன்றி பெற செய்து உமது பகைவரை ஒடுக்கிறேன். எதிரிகளையும் பழிவாங்குவோரையும் எளிதாய் அடைகிறேன். உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருந்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதர்களை நீ உன் நினைவில் வைப்பதற்கு அவர்கள் யார்? மானிடரை ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு அவர்கள் யார் என சொல்ல தோன்றுகிறது. ஆயினும் அவர்கள் கடவுளாகிய உமக்கே சற்றே சிறியவர்களாய் ஆக்கியுள்ளீர். உமது வள படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்து அவர்கள் பாதங்கள் பணியும்படி செய்துள்ளீர். அனைத்து விதமான ஆடு மாடுகள் விலங்குகள் அனைத்தையும் கீழ்ப்படியுள்ள செய்து வானத்து பறவைகள் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி கொண்டிருக்கும் உயிரினங்கள் அனைத்தையும் கீழ்ப்படிய செய்து ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பேர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகிறது. ஆமென். தொடக்க நூல் 13. ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பேன்? இறுதி வரை என்னை மறந்துவிடும். எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைத்திருப்பேன்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுவதும் என் இதயம் துயருகிறது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெல்லாம் மேலாக இருப்பான். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு கொள்ளையடித்தருளும். அப்போது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்திட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்தி விட்டேன் என்று அவன் சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன், என் பகைவன் அக்களிக்க மாட்டான். நான் ஆண்டவரின் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும். ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு பல நன்மைகள் செய்துள்ளார். திருப்பாடல் 134. இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு பணி செய்யும் ஆண்டவரின் மொழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் உங்களுக்கு சீயோன் மலையிலிருந்து ஆசி வழங்குவாராக. நன்றி. திருப்பாடல் 119. மாசற்ற அளவில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றேன். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை ஒருத்தி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். உன் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் நான் நிகழ்ச்சியுறேன். உன் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உன் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். இளைஞர் தம் நடத்தை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உன் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆமென்.